ஹாய் மக்களே, வெல்கம் டு rajdoothamlan.com. நம்ம ரீசெண்டாக ரீஸ்டோர் பண்ண திருவண்ணாமலை வண்டியுடைய ஃப்ரண்ட் வீல் செட்டப் இது. ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் டிஸ்க் கேட்டாங்க. நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா என்ஃபீல்டுடைய டிஸ்க்கு ஃப்ரண்ட் வீல் ஹப்பு வச்சு ஆல்ட்ரு பண்ணியிருக்கோம். இது என்ஃபீல்டுடைய கேலிப்பர் கிளாசிக் 350ஓடது. ஏன்னா ஏன் என்ஃபீல்டோடது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இதோட வீல் மட்டும்தான் நமக்கு மேட்ச் ஆகும். ஏன்னா என்ஃபீல்டோடதும் 19 இன்ச் வீலு, நம்மளோடதும் 19 இன்ச் வீலு. அண்ட் டிஸ்க்கும் நல்ல டாலான டிஸ்க்கு, 300 mm டிஸ்க்கு. கிட்டத்தட்ட இது இந்த எண்டு டு இந்த எண்டு வந்து 300 mm. கேலிப்பரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். அதே மாதிரி ஸ்பீடோமீட்ரு மேட்ச் ஆகும். ஏன்னா ஸ்பீடோமீட்ரு பார்த்திங்கன்னா எப்போவுமே இந்த வீல் ரிம் சைஸை பொறுத்து தான் நமக்கு ஸ்பீடோமீட்ரு கொடுத்துருப்பாங்க. 19 இன்ச் வீலுக்கு 19 இன்ச் வீலுடைய ஸ்பீடோமீட்ரு போட்டோம்னா தான் கரெக்டாக மேட்ச் ஆகும். அதே மாதிரி கேபிளில் எந்த ஆல்ட்ரேஷனும் பண்ண தேவையில்லை. இந்த ஸ்பீடோமீட்ரு போட்டு ஒரிஜினல் என்ஃபீல்டுடைய ஸ்பீடோமீட்ரு கேபிள் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம மீட்டரில் ஹெட்லைட்டுக்குள்ளே வர்ற இந்த மீட்டரில் பக்காவாக மேட்ச் ஆகும். அதோட நட்டும் இதோட நட்டும் எக்ஸாக்டாக மேட்ச் ஆகும். வேறு வண்டியோடது போட்டோம்னா மீட்டர் நட்டு மேட்ச் ஆகாது. அதே மாதிரி மீட்டரும் எக்கு தப்பாக ஓடும். ஒன்று ஃபார்வேர்டில் ஜாஸ்தி ஓடும், இல்லைன்னா ஸ்லோவாக ஓடும். இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இதே ஸ்டே, இது ஒரிஜினல் ஸ்டே ராஜ்தூத்தோடது. இந்த ஸ்டேயில் நம்ம என்ஃபீல்டுடைய இந்த கம்ப்ளீட் செட்டப்பை அதில் உட்கார வச்சுருக்கோம். பார்த்திங்கன்னா தெரியும். என்ஃபீல்டுடைய ஹப்பு, 40 ஸ்போக்ஸ் இருக்கிற ரிம்மு என்ஃபீல்டுடைய ஸ்போக்ஸ் தான். ஸ்பீடோமீட்ரு என்ஃபீல்டோட தான், வார்ம் கியரு. அதே மாதிரி இந்த ஆக்சல் என்ஃபீல்டோடது தான், இந்த புஷ் என்ஃபீல்டோடது தான், இந்த டிஸ்க் என்ஃபீல்டோட தான். கம்ப்ளீட் செட்டப். இந்த கேலிப்பரும் என்ஃபீல்டோட தான். இதில் என்ன ஒரு பியூட்டினா, இந்த ஸ்டேயில் வர்ற இந்த ஆக்சல் ஹோல்ஸை மட்டும், இந்த ஆக்சல் உள்ளே போகிற இந்த ஹோல்ஸை மட்டும் கொஞ்சம் சைஸ் பெருசு பண்ணணும், 2 சைடும் ஈவனாக இந்த ஸ்டேவில் போகிறேன். அதே மாதிரி இந்த ஆக்சல் பார்த்திங்கன்னா லென்த் அதிகமாக வரும். அதை வந்து நம்ம பாதியாக கட் பண்ணியிருக்கோம். பாதியாக கட் பண்ணிவிட்டு சும்மா நம்ம ஸ்டெடிக்காக இங்கே ஒரு ஹோல்ஸ் போட்டிருக்கோம். எதுக்கு இந்த ஹோல்ஸ்னால், நம்ம ஒரு பக்கம் ஸ்க்ரூ ட்ரைவர் விட்டுட்டு பிடிச்சிட்டு இந்த பக்கம் டைட் பண்ணுறதுக்கு. புஷ்ஷிங் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த டிஸ்டன்ஸ் புஷ்ஷிங்னு பார்த்திங்கன்னா, இங்கே ஒரு புஷ் இருக்கு இல்லையா, இந்த புஷ்ஷு எக்ஸாக்டாக ஸ்பீடோமீட்டர் வார்ம் கியருக்கு உள்ளே வரும். நம்ம உள்ளே ஒரு புஷ் கொடுத்துருக்கோம், வெளியே ஒரு புஷ் கொடுத்துருக்கோம், வீலை சென்டர் பண்ணுறதுக்காக. இதே புஷ் அதே சைஸ் அப்படியே ஸ்பீடோமீட்டருக்கு உள்ளே ஒன்று, ஸ்பீடோமீட்டருக்கு வெளியே ஒன்று. ஆனால் எக்ஸாக்டாக என்ஃபீல்டில் ஸ்பீடோமீட்டருக்கு உள்ளே மட்டும்தான் வரும். இது வந்து ஸ்டேவோட லாக் ஆகிற மாதிரி இருக்கும் ஃப்ரண்ட் ஃபோர்க்கில். ஆனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, வீல் சென்டர் வரணுங்கிறதுக்காக நம்ம அதே புஷ்ஷை வெளியே ஒன்று கொடுத்துருக்கோம். எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுது. இந்த புஷ்ஷை கரெக்டாக இதோட ஹைட் டிஸ்டன்ஸ் பார்த்து இந்த புஷ்ஷை கட் பண்ணியிருக்கோம். அதாவது அவுட் சைடில் கட் பண்ணியிருக்கோம். இந்த புஷ்ஷை கட் பண்ணி போட்டிருக்கோம். இந்த ஸ்டேயில் ஹோல்ஸ் பெருசு பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த ஆக்சல் இவ்வளோ டிஸ்டன்ஸ் வரும், இந்த ஆக்சலை வந்து பாதியாக கட் பண்ணியிருக்கோம். இவ்வளோ தான் நம்ம செஞ்ச வேலை. உள்ளே போட்டு மேட்ச் பண்ணிவிட்டு கரெக்டாக சென்டர் பார்த்து ஒரு லேத்தில் பிடிச்சிட்டோம்னா அழகாக சீட்டிங் ஆகிக்கும். எங்கேயும் பெரிய டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் வராது. அதே மாதிரி கேலிப்பர், இது என்ஃபீல்டோட கேலிப்பர் தான், கிளாசிக் 350ஓடது. இந்த ஹோஸ் மட்டும் லென்த் அதிகமாக இருக்கிற ஹோஸ் வாங்கணும். நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, இந்த ஸ்டே மட்டும்தான் நம்மகிட்ட ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா இதில் வெல்ட் அடிக்க முடியாது. இது வந்து ஷாக் அப்சர்வர். இதில் நம்ம வெல்டிங் பண்ணவே முடியாது. நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் ஒன்று இங்கே பண்ணணும். இதில் ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னா, இது வந்து அப் டவுன் மூவ் ஆகும். ஷாக் அப்சர்வர் ஃபங்க்ஷன் அப்போ இது மேலேயும் கீழேயும் நகரும். வீல் வந்து அதே இடத்துல தான் இருக்கும். ஆனால் இந்த ஸ்டே முன்னாடி பின்னாடி எங்கேயுமே நகராது. ஸோ அதனால் இந்த ஸ்டேயில் தான் நம்ம கேலிப்பர் மவுண்ட் பண்ணி ஆகணும். அதே மாதிரி இந்த ஸ்டே எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆனதோ அதே அளவுக்கு இந்த ஸ்டே ஸ்ட்ராங் ஆனது. இதோட பைப் திக்னஸும் இதோட பைப் திக்னஸும் ஒன்று தான். அதனால தான் நம்ம இந்த ஸ்டேயில் போட்டிருக்கோம். ஒரு 6 mm பிளேட் எடுத்து இந்த கேலிப்பருக்கு தகுந்த மாதிரி கர்வ் ஷேப்பில் கட் பண்ணி மேட்ச் பண்ணி ஹோல்ஸ் போட்டு இந்த ஸ்டேயில் ஸ்ட்ராங்காக வெல்ட் பண்ணியிருக்கோம். 2 சைடும், உள்பக்கம் வெளிப்பக்கம் 2 சைடும் வெல்ட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். பண்ணிவிட்டு
இந்த ஹோஸ் வந்து கொஞ்சம் லென்த் அதிகமான ஹோஸ். கிளாசிக் 350யோட ஹோஸே வாங்கி போட்டோம்னா இதில் கண்டிப்பாக பத்தாது, ஹைட்டு பத்தாது. ஏன்னா கிளாசிக் 350க்கு கேலிப்பர் இங்கே வரும். நம்ம அதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்கோன்னா, இங்கே நம்மளுடைய பொசிஷன் இங்கே இருக்குது. இங்கே இருக்கிற இதை தூக்கி நம்ம இந்த பக்கம் கொண்டு வந்திருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு அடிக்கு வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ லென்த்தான ஹோஸ் போட்டோம்னா தான் மேட்ச் ஆகும். அதனால் லென்த்தான ஹோஸ் கொடுத்து மேலே இதில் கொடுத்துருக்கோம். இதில் பிரேக்கிங்னு பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னா, இதில் பிரேக்கிங் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும். அது போக இந்த வண்டியில் நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கோன்னா, எஸ்கார்ட்ஸோடைய ஒரிஜினல் மாடல் இண்டிகேட்டர்ஸு, தென் ஒரிஜினல் எஸ்கார்ட்ஸோடைய ஒரிஜினல் நெயில் கீ ஸ்விட்ச்சு, இதெல்லாம் தேடி சோர்ஸ் பண்ணி வாங்கினது. தென் ஃபாக் லேம்ப் போட்டிருக்கோம் 2 சைடும், மினி டிரைவு அதான் தெரியும். ரூட்ஸில் ஹார்ன்னு, இதில் வந்து 7LB பேட்டரி யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்குள்ளே ஒரிஜினல் லோகோஸ், ஒரிஜினல் டெயில் லைட், ஷீட் வந்து யமஹா டைப்பில் கொஞ்சம் கட் பண்ணி போட்டிருக்கோம். ஏன்னா கஸ்டமர் ஹைட் கொஞ்சம் கம்மிங்கிறனால. என்ஃபீல்டோடைய டேங்க் கவர், இது வந்து ஹசார்ட் ஸ்விட்சு, இண்டிகேட்டர் ஹசார்டுக்கு ஹைவேஸில் ட்ரைவ் பண்ணும்போது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். இது வந்து 12 மோட் இருக்கக்கூடிய ஹசார்டு. ஒவ்வொரு தடவை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணும்போதும் இதோட ஹசார்ட் மாடல் மாறும். அதாவது இதை பிளிங்க் ஆகக்கூடிய இது சேஞ்ச் ஆகும். தென் ஃபாகுக்கு ஸ்விட்ச் கொடுத்துருக்கோம். ஃபாக் ஸ்விட்ச் பார்த்திங்கன்னா ஹை பீம் லோ பீம் மாதிரி ஒரு எல்லோ ஒரு ஒயிட் வர மாதிரி ஃபாக் கொடுத்துருக்கோம். நல்ல ஹெவியான ஃபாக் தான், நல்லா லாங் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணோம். என்ஃபீல்டுடைய சைடு மிரர்ஸ், ராஜ்புத்துடைய ஒரிஜினல் கேரியர், இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். எக்ஸாஸ்ட் நோட் கேளுங்க. இந்த வண்டியோட கம்ப்ளீட் என்ஜின் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். என்ஜினில் கம்ப்ளீட்டாக ஏதாவது கிளச் சைடு, கியர் பாக்ஸு இதிலெல்லாம் ப்ராப்ளம் இருந்துச்சு, அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணியிருக்கோம். என்ஜினில் சிலிண்டர் ரீபோர் பண்ணி நெக் சைஸ் பிஸ்டன் போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட 1 மாதம் இந்த வண்டியை லோக்கலில் ஓட்டி பிஸ்டன் செட் ஆகணுங்கிறக்காக ஓட்டியிருக்கோம். கம்ப்ளீட்டாக எலக்ட்ரானிக் பண்ணியிருக்கோம் பாயிண்ட் செட்டில் இருந்து. ஸ்டார்ட் பண்ணுற எக்ஸாஸ்ட் நோட் கேளுங்க.